يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ரமதானுடைய 27வது இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையில் நாம் எல்லோரும் புத்தாடை அணிந்து பூரித்த முகத்தோடு பள்ளியில் சங்கமித்திருக்கிறோம். ரமதானுடைய ஒவ்வொரு இரவுகளும் பாக்கியம் பெற்ற இரவுகள். அதிலும் ரமதானுடைய பிந்திய 10, அந்த பிந்திய 10 லைலத்துல் கத்ர் ஒரு இரவாக இருக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்று நபிக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இரவை சொல்வதற்காக பள்ளிக்கு வந்தார்கள். அப்படி பள்ளிக்கு வரும்போது 2 சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன சண்டை, அவங்களுக்கு மத்தியில் ஒரு தர்க்கம். அந்த தர்க்கத்தை தீர்த்து வைப்பதற்காக நபி அவர்கள் போனாங்க. போய் அந்த தர்க்கத்தை தீர்த்து வச்சுட்டு பள்ளியில் வந்து சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு எதுன்னு சொல்ல தான் நான் வந்தேன். ஆனால் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, சமாதானப்படுத்திக்கிட்டு நான் வந்தேன், இப்போ அதை மறந்துட்டேன்னாங்க. அது எனக்கு மறந்து போச்சு, அதனால் பிந்திய 10 தேடுங்கன்னாங்க. இப்போ லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்ல வரும்போது 2 பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டையை தீர்த்து வைக்க ரசூலுல்லாஹ் போனாங்க. அப்படி போயிட்டு வந்தபோது அதை மறந்துட்டாங்க. இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், லைலத்துல் கத்ரை வெறுமன பள்ளியில் மட்டும் தேடக்கூடாது, லைலத்துல் கத்ரை குடும்பத்தில் தேடணும். யார்ட்டையாவது சண்டை போட்டிருந்தா முதல்ல சமாதானம் ஆகணும். சமாதானம் ஆன பின்னால் அல்லாட்ட எனக்கு லைலத்துல் கத்ரை தான்னு கேட்கணும். அப்போ லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது இந்த புனிதமான இரவு. இந்த இரவுல கூட அல்லாஹ் 3 பேரை மன்னிக்க மாட்டாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்கிற இந்த ராத்திரியில் 3 பேரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முதலாவது ஆள் முதுமினு ஹம்ர், போதைக்கு அடிமையானவர். அந்த போதை பொருளில் இருந்து மீண்டு வர முடியாமல் அதுக்கு அடிமையாகவே இருக்கிற ஒரு தடவை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இந்த ராத்திரி கூட. 2வது சொன்னாங்க ஆக்குன்லி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்குறவன். ரமலானில் பிந்திய 10 அப்படியே உம்ராவுக்கு போய் காபாவில் இஅ்திகாஃப் இருக்கார். காபாவில் தான் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த அருளும் இறங்குற ஒரு இடம். அங்கே போய் இஅ்திகாஃப் இருக்கிறார். ஆனால் பெத்தம்மாட்ட பேசுறதில்ல, தகப்பன்ட்ட பேசுறதில்லை, உறவுகளை மதிக்கிறதில்ல. அவர் எங்கே இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஆளால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நஷ்டம் உண்டாகும். அவன் ஆக்குன்லி வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்குறவன். இவருக்கு இந்த ராத்திரியில் மன்னிப்பு கிடையாது. ஹஜ்ரத் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, சஹாபிகளில் அபர்ரு சஹாபா, பெற்றோர்களிடத்தில் மிக கண்ணியமாக நடந்து கொண்டவங்க, எல்லாருமே கண்ணியமாக நடந்துக்கிட்டவங்க தான். அதில் ரொம்ப ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டவங்கன்னு சொல்லும்போது 2 பேரை சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆள் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹாரிஸத் இப்னு நுஅமானை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, நான் மேராஜுக்கு போயிருக்கும்போது
ஹாரிஸா குரானை சொர்க்கத்தில் ஓதுறதை நான் கேட்டேன்னாக. அப்போ சொர்க்கத்தில் உட்காந்து குரான் ஓதுற வாய்ப்பு கொடுக்கப்பட்டவங்க ஹாரிஸா. அந்த ஹாரிஸாவை உலகத்தில் வந்த பின்னால் ரசூல்லா கூப்பிட்டு கேட்டாங்க, ஹாரிஸா நீ சொர்க்கத்தில் குரான் ஓதுறதை நான் கேட்டேன், அப்படி என்ன அமல் செய்கிறேன்னு கேட்டாங்க. அப்போ ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு நான் தஹஜ்ஜுத் தொழுறேன், கியாமுல் லைல் தொழுறேன், தராவி தொழுறேன், ரமதான 30 கத்தும் முடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. ஹாரிஸா சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ் எம்மாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால் அவங்க கால் ரொம்ப நீர் போட்டிருக்கு. அந்த நீர் போட்டதுனால ராத்திரி படுக்கிறது போது வலியினால் ரொம்ப சிரமப்படுவாங்க. எம்மாவுடைய காலை என் மடியில் தூக்கி வச்சு எண்ணெய் போட்டு மருந்து போட்டு தடவுவேன். எங்கள் அம்மாவை படுக்க வச்சு தலையை மெதுவாக மசாஜ் பண்ணுவேன். அப்படி மசாஜ் பண்ணும்போது எங்கள் அம்மா தூங்கிடுவாங்க. இதை தவிர நான் பெருசாக ஒன்றும் செய்யலைன்னா, ஒரு தாயினுடைய காலை புள்ள பிடிச்சதுனால இந்த பிள்ளை குரானில் சொர்க்கத்தில் உட்காந்து ஓதுது. குரானை சொர்க்கத்தில் உட்காந்து ஓதுன்னா அல்லாஹ் தான் கேட்பான். அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குது பெற்றோர்களுக்கு பணிவிட செய்கிறதுனால. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ராத்திரியிலையும் கூட பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்குறவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மூணாவது சொன்னாங்க, காத்தி ஒரு ரகம், உறவுகளை துண்டிச்சு வாழ்கிறவன். அண்ணனோட சண்டை, மச்சானோட சண்டை, மாமனோட சண்டை, தங்கச்சியோட சண்டை, சொத்து பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளால் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சண்டை. அல்லாஹ் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம், படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். இப்போ படைப்புகள்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம்னு சொல்லும்போது அதில் ஒன்றை கலட்டி வெட்டி விடும்போது அல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இவன் கை வைக்கிறான்னு அர்த்தம் வந்துடும். இந்த சூட்சுமங்களை புரிஞ்சவங்க ஞானிகள். அந்த சூட்சுமங்களை புரியறதுக்கு தான் தரீக்கத்து, அந்த சூட்சுமங்களை விளங்குறதுக்கு தான் தசவுஃப். அப்போ அந்த ஒரு உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் எவன் உறவை துண்டிச்சு வாழ்கிறாரோ அவரையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போது எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கிற புனிதமான இந்த ராத்திரிலையும் கூட இந்த 3 துஷ்டர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னா அதனுடைய கொடுமையையும் கடுமையும் நாம் யோசிக்கலாம். அதனால் நாம் யார்ட்டையும் சண்டை போடுற ஆளெல்லாம் இல்லை. அப்படி சண்டை போட்டிருந்தா ஒரு கால் உம்மாவிட்ட வாப்பாட்ட அத்தாட்ட அவங்க மன நோகும்படியாக நாம் நடந்திருந்தா பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. தூரமாக இருந்தால் கூட ஒரு ஃபோனை போட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருமா, அத்தா என்னை மன்னிச்சிருங்கத்தா, இந்த புனிதமான ராத்திரியில் நீங்கள் மன்னிக்கலைன்னா அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானா, அதனால் எனக்கு மன்னிப்பை தாங்க அப்படின்னு சாதாரணமாக உலகத்தில் கோடான கோடி மக்கள் நிற்கிற மஹ்ஷர் மைதானத்தில் அவமானப்படுறதை விட, ஒரு கோடான கோடி மக்கள் நிற்கிற மஹ்ஷர் மைதானத்தில் அவமானப்படுறதை விட, கேவலப்படுறதை விட, உலகத்தில் சாதாரணமாக ஒரு ஃபோன் கால் மூலமாக அல்லது ஒரு சாதாரண ஒரு விசிட் மூலமாக போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுனால நமக்கு அல்லாஹ் கியாமத்தில் நல்ல மகத்தான பாக்கியத்தை தருவான். இப்போ லைலத்துல் கத்ருடைய இரவில் வணக்கங்கள் மூலமாக அலங்காரம் உண்டாகிறத விட குணங்கள் மூலமாக அலங்காரம் உண்டாங்கிறது ரொம்ப பாக்கியமான ஒரு காரியம். நம்முடைய நோக்கம் அல்லாஹ், நமக்கு அல்லாஹ் கிடைக்கணும், அல்லாஹுவை நாம் நெருங்கணும். அல்லாஹுவை நெருங்கிறதுக்கு அல்லாஹ் கிடைக்கிறதுக்கு எது தடையாக இருக்குதோ அதை விட்டு விலகணும், அவ்வளவுதான். அந்த தடைகளை விலகிக்கிட்டு படைப்புகள் மீது அன்பு கொள்ளாத ஒருவர் படைத்தவன் விஷயத்தில் எப்படி அன்பு கொண்டவராக மாற முடியும்? அதனால் படைப்புகளை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த 3 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. இன்னைக்கு நமக்கு ஓதப்பட்ட ஆயத்துகளில் சஜிதாவினுடைய ஆயத்து, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. உலகமே பிரச்சனையில் தான் இருக்குது. கோடான கோடி பிரச்சனைகளை தலையில் தூக்கி வச்சுட்டு அலைகிறோம். நம்முடைய முதுகை ஒடிக்கிற அளவுக்கு கவலைகளும் நோய்களும் நம்பலங்களும் பிரச்சனைகளும் நம்மளை போட்டு ஆட்டி படைக்குது. இப்போ இதில் இருந்து நாம் வெளியே வரணும். இதில் இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அபூஜஹில் சொல்லும்போது சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ் என் கண்ணுக்கு முன்னால் தொழுதாருன்னா அவர் கழுத்தை நான் மிதிப்பேன்னா, என் கண்ணுக்கு முன்னால் அவர் தொழுறதை நான் பார்த்தா அவர் கழுத்தை ஏறி மிதிப்பேன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக காபால தொழுவாங்க. அதுபோல் என்னை காபால தொழுதாங்க. தொழுத உடனே இவன் ரொம்ப கோவப்பட்டான். ஒரு பெரிய ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல வச்சான். முதுகுல வச்சு சஜிதால இருந்து எழும்ப முடியாத அளவுக்கு ஒரு அவஸ்தையை உண்டாக்குனான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்பட்டு சஜிதால கிடக்கிறாங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, ஆயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ரைத்தல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழும் அடியாரை தடுக்கிற மூதேவிய நபியை நீங்க பார்க்கலையா? அவன் ஒரு சங்கம் வச்சிருக்கிறான், அந்த சங்கத்தினுடைய சார்பில் தொழக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தொழுற நபிக்கு இடையூறை உண்டாக்குறான். அப்படிலாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபல் எது ஒரு நாதியா, அவன் சங்கத்தை அவன் கூப்பிட்டுட்டு வரட்டும். சனது உஸ் ஜபானியா, நரகத்தில் அதாபுக்குன்னு சாட்டப்பட்ட ஜபானியா மலக்குகளை நான் கூட்டிட்டு வரேன். அவன் சங்கத்து ஆளையெல்லாம் கூட்டிட்டு வரட்டும். நான் என்னுடைய ஜபானியா மலக்குகளை கூட்டிட்டு வர்றேன். அவன் எப்படிப்பட்டவன் நான் பார்த்துக்கிறேன். அப்படி ரொம்ப கடுமையாக அல்லாஹ் பேசுகிறான். பேசிட்டு கடைசி ஆயத்தை முடிக்கிறான், ஃபஸ்ஜுத் வஸ்ஜுத், நபியை சஜிதா செய்யுங்க, வக்தரிப், அல்லாஹ்ட்ட நெருங்குங்க, சஜிதாவின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குங்க, உங்களுடைய தலையை கீழே வைங்க. அப்போ ஒட்டக குடல் போட்டு முதுகை எழுப்ப முடியாத அளவுக்கு தலையில் பாரம் இருக்குது. அந்த பாரம் இருந்தபோது ரசூல் தலையை கீழே வச்சாங்க. கீழே வச்ச உடனே அல்லாஹ் சொன்னா, நீங்கள் அல்லாஹ்ட்ட நெருங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னான். அப்போ நம்முடைய உடம்புல அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல்கள், இன்னல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், நோய் நொடி, நொம்பலம் ஏது நம்மளை ஆட்டி படைச்சாலும் சரி, அது நம்முடைய தலைக்கு மேலே ஏறி இருக்கும்போது அந்த தலையை அல்லாஹ்வுக்காக கீழே வச்சா அல்லாஹ் எல்லாத்தையும் தூக்கிடுவான். அப்போ தூக்குறதுக்காக தான் தொழுகை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ரமலானில் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், ரமலான் ஒரு வித்தியாசமான மாதம். சாதாரண நாளில் 5 வக்து தொழுவோம், 17 ரக்காத் தொழுவோம், ஃபர்து மட்டும் தொழுதா. சுன்னத்து எல்லாம் தொழுதோம்னாலும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு வந்து நிற்கும். ஆனால் ரமலான் ஒரு வித்தியாசமான மாதம். தராவி ஒரு நாளைக்கு 20 ரக்காத், இன்னைக்கு பிற 27 நாளும் ஒருவர் 20 ரக்காத் தொழுதிருந்தாருன்னா அவர் 540 ரக்காத் தொழுதிருப்பார். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பிற 1ல் 20 தொழும்போது பெருசாக தெரியும். ஆனால் 27 முடியும் போது அவர் கூட்டி பார்த்தாருன்னா 540 ரக்காத் தொழுதிருப்பார். இந்த 540 ரக்காத்தில் 1080 சஜிதா இருக்கு. தராவீகளை மட்டுமே அவர் இன்னைக்கு வரையிலும் 27 வரையிலும் ஒழுங்கா தொழுத ஆளா இருந்தா 1080 சஜிதா செஞ்சிருக்காரு. ஒரு சஜிதா அல்லாஹ் ஏத்துக்கிட்டாம்னா போதும், அவருடைய உடம்புல உள்ள எல்லா பிரச்சனையும் அவரை விட்டு வெளியே போயிடும். அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் அவரை விட்டு வெளியே போயிடும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு சஜிதா ரொம்ப பிடிக்கும். நம்முடைய உடம்புல ரொம்ப கண்ணியமான உறுப்பு முகம், தலை. ரொம்ப கெத்த நம்ம அதை மட்டும்தான் ரொம்ப மேக்கப் பண்ணுவோம். அவ்வளவு அழகா இருக்கிற உயர்ந்த உறுப்பா இருக்கிறத கொண்டு போய் எல்லாரும் மிதிக்கிற மண்ணில் கொண்டு வைக்கிறோம். அப்போ தாழ்ந்த ஒரு இடத்துல உயர்ந்த ஒரு பொருளை கொண்டு வைக்கும்போது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப கெத்து பிடிச்சவன், ஆணவம் பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவன், துமுர் பிடிச்சவன், துமுரா பேசுகிறவன், ஆனால் என் முன்னால் வந்து சாஷ்டாங்கமாக அந்த மண்ணில் விழுந்துட்டானே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குதில்ல. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்கிறதுல ரொம்ப நெருங்கிறது அவன் சஜிதா செய்யும் போது தான். அந்த சஜிதாவில் அல்லாஹ் நமக்கு நெருக்கமாகிறான், அல்லாஹ்வுக்கு நாம நெருக்கமாகிறோம், அல்லாஹ் நமக்கு நெருக்கமாகிறான். அதனால தான் தொழுகையை பொறுத்தவரையில் ருக்கு 1, சஜிதா 2. சஜிதாவின் மூலமாக அடியான் அல்லாஹ்வை நெருங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த நெருக்கத்துக்காக தான் ஒரு ரக்காயத்தில் ஒரு ருக்கு வச்ச ரப்புல் ஆலமீன் சஜிதாவை 2ஆ மாற்றினான். ஏன்னா பாரம் கீழே இறங்குது, நம்முடைய மனசில் இருந்த கவலைகள் நீங்குது. நீங்கள் படிச்சிருக்கலாம், இப்போ சமீபத்தில் அந்த வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா, தொழுகையை பற்றி சைக்காலஜிக்கலாக அவங்க பேசும்போது ஒருவர் தொழுவாரையானால் அவருக்கு ரிலாக்ஸ் உண்டாகும், இத்மினான் நிம்மதி உண்டாகும். ஏன் நிம்மதி உண்டாகுது? தொழுகையில் சஜிதா இருக்குது. சஜிதாவில் அவர் தலையை கீழே வைக்கும்போது உடம்பினுடைய இரத்த ஓட்டம் சீராகுது, மூளையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவரை விட்டு விலகுது. ரொம்ப விலகிறதுனால தொழுது முடிஞ்ச உடனே அவர் ரிலாக்ஸ் ஆகிறாரு. அப்போ கவலைகள் போகிறதுக்கான வழியாக தொழுகை இருக்குதுன்னு அறிவியல் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, தொழுங்கத்தா, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கத்தா, அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ சஜிதாங்கிறது அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கான வழி. அந்த சஜிதா தொழுகையில் தான் இருக்குது. தொழுகையின் மூலமாகத்தான் ரப்பை நெருங்க முடியும். அதனால தான் அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அடியானே தஃபர்ரகுல் இபாதத்தி, என்ன வணங்குறதுக்காக நேரம் ஒதுக்கு, என்ன வணங்குறதுக்காக நேரம் ஒதுக்கு. அப்படி நேரம் ஒதுக்குன்னா உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவேன், உன்னுடைய வேலைகளில் பரக்கத்தை தருவேன், உன்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை தருவேன். நீ இப்படி செய்யலைன்னா நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்ப, ஆனால் உன்னுடைய தரித்திரியம் உன்னை விட்டு போகாது. ஏன்னா நீ தரித்திரியம் போகிறதுக்காக நேரத்தை ஒதுக்குற, தொழுகைக்காக வணங்குறதுக்காக நேரத்தை ஒதுக்கல. அப்போ அல்லாஹ் என்ன வணங்குறதுக்காக கொஞ்சோடு நேரத்தை நீ ஒதுக்குனா உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியை தருவேன், பரக்கத்தை தருவேன். அதுலேயும் குறிப்பாக நாம்
நாம் என்றால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு காமிலான முரப்பியான ஆத்மீக தந்தையினுடைய பிடிமானத்தில் இருக்கிற பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா அப்படின்னு ஒரு யுத்தத்துக்கு சஹாபிகளை அனுப்பிவிட்டாங்க. ஒரு 3000 பேர் அனுப்பிவிட்டாங்க. அப்படி அனுப்பிவிடும்போது வியாழக்கிழமை அன்னைக்கு லொஹர் தொழுகைக்கு பின்னால் அந்த 3000 வரை வச்சு பேசினாங்க. பேசும்போது சொன்னாங்க, இந்த போரில் நீங்கள் தான் போகிறீங்க, நான் வரல. இந்த போருக்கு ஸெய்த் இப்னு ஹாரிஸா தலைவராக இருப்பார். அவர் கொல்லப்பட்டுட்டா ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தலைவராக இருப்பாங்க. அவரும் கொல்லப்பட்டுட்டா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தலைவராக இருப்பாங்க. அவரும் கொல்லப்பட்டுட்டா அல்லாஹ் யார் கையில் வெற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்க தளபதியாக இருப்பாங்க. இதுதான் விஷயம். ஆக 3 பேர் என்ன செய்யப்படுவாங்க? கொல்லப்படுவாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 பேர் கொல்லப்பட்டு 4வது ஆளுடைய கையில் தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இதில் 3வது ஆள் அப்துல்லா இப்னு ரவாஹா. இவங்க எல்லாரும் போன பின்னால் தனியாக வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், நான் போருக்கு போகிறேன், கொல்லப்பட்டு விடுவதாக நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் கடைசியாக அவுசினி ஏதாவது எனக்கு சொல்லுங்கன்னாங்க. எனக்கு ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்டுட்டு போகிறேன்னாங்க. அதில் அப்துல்லா இப்னு ரவாஹாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அப்துல்லா இன்னக்க காதிமுன் கதன் பல்தத்தன் லைஸ ஃபீஹா அஸ்ஸுஜூது. சஜிதா இல்லாத ஊருக்கு நீ போற, நாளைக்கு நீ சஜிதா இல்லாத ஒரு ஊருக்கு போற. எதுக்கு போறாரு? சண்டைக்கு போறாரு. சண்டைக்கு போற சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூத்தா ஷாம்ல இருக்குது, அங்க முஸ்லிம்கள் இல்லை, அந்த ஊர்ல சஜிதா செய்யறதுக்கு ஆள் இல்லை, அப்படிப்பட்ட ஊருக்கு நீ போற, அதனால சும்மா இருக்கிற நேரத்தில் எல்லாம் ஃபஅக்ஸிரி சுஜூத, சஜிதாவை அதிகப்படுத்து. ஓ மூலமா அல்லாஹ் அந்த ஊருக்கு பரக்கத்து கொடுக்கணும். மௌத்தாகிறதுக்கு முன்னால என்னுடைய பிள்ளையா இருக்கிற நீ, அல்லாஹுவை அறிஞ்ச நீ, அல்லாஹுனா என்னன்னு தெரிஞ்ச நீ, நபீனா என்னன்னு தெரிஞ்ச நீ அந்த ஊர்ல போய் சஜிதா செய்யணும். ஓ சஜிதாவின் மூலமா அல்லாஹ் அந்த ஊரை காக்கணும், அந்த ஊருக்கு அல்லாஹ் பரக்கத்து தரணும். அதுக்காக மௌத்தாகிறதுக்கு முன்னால, களமாடுறதுக்கு முன்னால நீ நிறைய சஜிதா செய்யணும். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சஜிதாவினுடைய ரகசியத்தை நாம புரியணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதுதான். நாம பிரச்சனைகள் தீருவதற்காக எங்கேயோ போறோம், யார்கிட்டையோ போறோம், பிரச்சனைன்னு வந்த பின்னால ஃபைலை தூக்கிட்டு ஓடுறோம். ஆனால் பிரச்சனைகளை ஓக்கிறதுக்கும் நீக்கிறதுக்கும் அல்லாஹ் நமக்கு ஆயுதமாக பள்ளியை வச்சிருக்கிறான், தொழுகையை வச்சிருக்கிறான். அதை கையில் எடுக்கிறது இல்லை. சஜிதாவின் மூலமா நம்முடைய உடல் வலியை நீக்கலாம், எல்லாத்தையும் நீக்கலாம். ஆனா எதுவும் செய்யறது இல்லை. செய்யாம எல்லாம் முடிஞ்ச பின்னால ரப்பிட்ட நான் கேட்கிறேன், ரப்பு எனக்கு கொடுக்கல, அல்லாஹுவை குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அல்லாஹ் சொல்வான், வஸ்ஜுது ஃபக்தரிப், சஜிதா செய், அல்லாஹுவை நெருங்கு, சஜிதா செய், அல்லாஹுவை நெருங்கு. அல்லாஹ் கிடப்பான், ரசூலுல்லாஹ் கிடப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய காதிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ரொம்ப மஹப்பத்தான சஹாபி. அந்த ரபியா ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோட வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. பின்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க ரபியா சொல்றாங்க, என்னுடைய தொடை ரசூலுல்லாஹ்வுடைய தொடையோட ஒட்டி இருக்கு. ஏன்னா பின் சீட்ல இருந்தா அப்படித்தானே இருக்கணும். என்னுடைய தொடை ரசூலுல்லாஹ்வுடைய தொடையோட ஒட்டி இருக்கு, அவ்வளவு நெருக்கமா நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்கிட்ட சொன்னாங்க, சல்மா ஷிக்தயா ரபியா என்ன வேண்டாலும் கேளுன்னாங்க. நல்ல சந்தர்ப்பம், என்ன வேண்டாலும் கேளுன்னாங்க. உடனே ரபியா கேட்டாங்க, அஸ்அலுக்க முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே நான் இப்படி உங்க பக்கத்தில் இருக்கணும். இப்போ எப்படி உடம்போட்ட உங்களோட நான் உட்கார்ந்து இருக்கணும், அதுபோல சொர்க்கத்தில் உங்களுடைய ரஃபீகா, உங்களோட நான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னேன். சொன்னவொன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவ கைரதாலிக்க வேற ஏதாவது வேணுமாத்தா, வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, ஹூ அதாக்கு, அது எனக்கு அது மட்டும்தான், எனக்கு அது மட்டும்தான், சொர்க்கத்தில் அவங்க கூட இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அப்படின்னா, ஃபஅஇன்னி பிகஸ்ரத்தி சுஜூத், நிறைய சஜிதா செய்யறதன் மூலமா எனக்கு நீ உதவி செய், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு. நான் உனக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட வாங்கி தர்றேன், ஆனா சும்மா தர முடியாது. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நீ நிறைய சஜிதா செய்யணும். நீ நிறைய சஜிதா செஞ்சுட்டு அல்லாஹ்வே இந்த நபியோட நான் வாகனத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொர்க்கத்திலே இருக்கணும்னு கேட்கணும். அப்போ அந்த சஜிதா என்கிறது அவ்வளவு பாக்கியமான ஒண்ணு. சஜிதா செஞ்சா அல்லாஹ்வை நெருங்க முடியும், சஜிதா செஞ்சா சொர்க்கத்தில் நபியோட சகவாசம் கொள்ள முடியும். அவ்வளவு மகத்தான பாக்கியம். அந்த சஜிதா எங்க தான் இருக்கு? தொழுகையில தான் இருக்கு.
அதனால் அதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த மாற்றத்தை உண்டாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.